சந்தை திரவத்தன்மை, அதாவது மார்க்கெட் லிக்விடிட்டிய பத்தி ஒரு சின்ன அலசல் பார்க்கலாம் வாங்க. பொதுவா மார்க்கெட்டோட விலை நகர்வுன்னா என்ன நினைப்போம்? வாங்குறவங்களுக்கும் விக்கிறவங்களுக்கும் நடுவுல நடக்கிற நேரடி போட்டி தானே, இல்லையா? ஆனா உண்மையில அதோட இயக்கம் மார்க்கெட் ஆர்டர்ஸுக்கும் லிமிட் ஆர்டர்ஸ்க்கும் இடையில இருக்கிற ஒரு நுட்பமான விளையாட்டுல தான் அடங்கியிருக்கு. முதல்ல ஒரு விஷயம், மார்க்கெட்ல ரெண்டு முக்கிய சக்திகள் இருக்கு. ஒன்னு மார்க்கெட் ஆர்டர்ஸ், இதுதான் விலைய வேகமா தள்ளுற சக்தி, ஒரு ஆத்தோட ஓட்ட மாதிரி நினைச்சுக்கோங்க. இன்னொன்னு லிமிட் ஆர்டர்ஸ், இதுங்க விலை தண்ணீரோக்கி வர வரைக்கும் பொறுமையா காத்திருக்கும். அதனால இவங்க தான் லிக்விடிட்டி, அதாவது ஒரு அணைய உருவாக்குறாங்க. சரி, அப்போ இந்த அணை எப்படி வேலை செய்யுது? இங்கதான் விஷயமே இருக்கு. அந்த மார்க்கெட் ஆர்டருங்கிற நதி வேகமா வரும்போது இந்த லிக்விடிட்டிங்கிற அணை என்ன பண்ணுதுன்னா அதோட வேகத்தை அப்படியே உறிஞ்ச ஆரம்பிக்குது. ஒவ்வொரு வாங்குற ஆர்டரையும் அங்க காத்திருக்கிற ஒரு விக்கிற ஆர்டர் காலி பண்ணிடுது. இதனால அந்த வேகம் குறையுது. இதோட விளைவு என்ன தெரியுமா? ஒரு விலை அதிக லிக்விடிட்டி இருக்கிற ஒரு இடத்த தொடும்போது அது அங்கேயே நிக்கலாம், இல்ல கொஞ்சம் பின்வாங்கலாம், ஏன் மொத்தமா திசையே மாத்திடலாம். யோசிச்சு பாருங்க, அந்த அணை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா அது அந்த நதியோட முழு சக்தியும் உறிஞ்சி மார்க்கெட்டோட போக்கே திருப்பி விட்டுரும். இந்த அணை எங்க இருக்குன்னு காட்டுற ஒரு மேப் தான் ஆர்டர் புக். ஆக விலை நகர்வுங்கிறது வெறும் வாங்குறது விக்கிறது மட்டுமில்ல, அது வேகம், அதை தடுக்கிற லிக்விடிட்டி சுவரை சந்திக்கிற ஒரு நிகழ்வு.